Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹெர்பல் சிக்கன் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதினா 1 கப் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை 1/2 கப். 3 பச்சை மிளகாய். தயிர் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாதி எலுமிச்சம்பழம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் 1/2 kgங்க. கசூரி மேத்தி, உப்பு தேவையான அளவு, புதினா, மல்லி, பச்சை மிளகாய், தயிர், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த அரைச்சி வச்சுக்கோல பேஸ்ட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கடலை மாவு, கார்ன் மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லெமனை புழிஞ்சுக்கோங்க. நல்லா கோட் பண்ணணும். அப்போ தான் உள்ள மசாலா சாரும். இப்போ இதை 2 மணி நேரம் நம்ம ஊற விட போகிறோம். 2 மணி நேரம் கழித்து பேனை வச்சு அதில் பட்டர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் பட்டர் போடுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த ஹெர்ப் சிக்கனுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் பட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ 1 by 1 சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, ஓப்பன் பண்ணி தான் வேக வைக்க போகிறோம். நல்லா மெதுவாகவே குக் ஆகட்டும், அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறேங்க. இந்த பட்டரை அது மேலே அப்படியே எடுத்து ஊற்றுறேன். பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் கலர் மாறுது. இந்த மாதிரி ஊற்றுங்க. இப்போ பின்னாடி திருப்பி வேக வைக்கலாம். பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌனும் க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆகி நம்ம சிக்கன் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரெண்டு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்போக் போட போகிறோம். வீட்டில் கறி துண்டு இருந்தால் அதை பட்டரில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த புகை நல்லா உள்ளே போய் ஸ்மோக் ஸ்மெல் இறங்கினோன்னையும் நம்ம அந்த சிக்கன் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். Thanks for watching.